சரியா? எக்ஸசைஸ் வந்து 1.3ல 4th சம்மு. அதாவது ஒரு வேலையை வந்து 2 விதமாக செய்கிறாங்க. 2 விதமாக செய்கிறாங்கன்னா 2 குரூப்னு வச்சுக்குவேன். ஒரு குரூப்பில் வந்து 4 ஆம்பளை 4 பொம்பளை சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க 3 நாளில். சரிதா? ஒரு குரூப்பு. அதே வேலை தான், ஒரு கணக்கீடுக்காண்டி அதே வேலை தான் 2 ஆம்பளையாலும் 5 பொம்பளையாலும் சேர்ந்து அதே ஒர்க்கை வேறு நாட்களில் முடிக்கிறாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் இது ஆணும் பொம்பளை மாறுது பாரு. இதில் 4 இருக்குது, ரெண்டுமே 4. அதில் ஆம்பளையால் குறைவாக வருது, பொம்பளையால் கூட வருது. சரிதா? அதனால் டைமிங் வித்தியாசம் வரும், டேஸ் வித்தியாசம் வரும். அப்போ எடுக்கையில் இந்த மாதிரி கணக்கு ஒர்க்கு கணக்குலாமா 1 அப்படின்னு எடுத்துடுறா. சொல்யூஷன் போட்டு மறந்துடாத. சொல்யூஷன் போட்டுட்டு எக்ஸுன்றது டேஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஆம்பளைக்கு உள்ளது. லெட் எக்ஸு நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் எ ஒர்க்கு எ மேன் அப்படின்னு வேணால் எழுதிக்கோ. அதே மாதிரி லெட் ஒய் பி த டேஸ்ன்னு அர்த்தம். ஒய் பி த நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் இல்லை டு கம்ப்ளீட் த ஒர்க்கு ஏ உமன். ஒரு ஆள் தான் முடிக்கிறதுக்கு. அப்போ நீ கொஸ்டினில் எழுதையில் கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ மெதுவாக. 1/xன்னு அர்த்தம்டாமா. அதே மாதிரி 1/yன்னு அர்த்தம், ஈக்குவல் டு 1/3ன்னு அர்த்தம். ஆனால் இதில் எக்ஸுன்றது ஆம்பளை ஆளுக்கு உள்ளது. மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்? 4. இந்த இருக்கு 4. அதே மாதிரி பொம்பளை ஆள் எத்தனை இருக்குது? 4. இது 1/3ன்னு அர்த்தம். இதில் எல்சிஎம் எடுத்து செஞ்சிடலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிருது? 12/xன்னு வந்துடும், ப்ளஸ் 12/yன்னு வந்துடும், ஈக்குவல் என்னமா வந்துடும்? 1ன்னு வந்துடும். ஏன்னா 3/3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோ. செகண்டு அந்த சைடு வா. இதுல இருந்து 2 பேர், 2 மேன், 5 பொம்பளை ஆள் உமன் சேர்ந்து முடிக்கிற வேலை, ஒரு ஒர்க்கு மேலே உள்ளது. எத்தனை நாளில் முடிக்கிறான்றது கீழே உள்ளது. 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ கீழே உள்ள 4ஆல் மல்டிப்ளை பண்ணு. 4ஆல் மல்டிப்ளை பண்ணு, வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஈக்குவேஷன் தான். 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 2s are 8/x ப்ளஸ் 5 4s are 20/y ஈக்குவல் டு 4/4னா 1 ஆயிரம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இவ்வளோதான் கணக்கு. இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னு மட்டும் பாரு. ரெண்டையும் என்ன மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு சால்வ் பை யூசிங் கொடுத்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுன்னு இருக்கு. அப்போ இதை ஏ இன்வர்ஸ் வச்சு தான் செய்யணும். சரிங்களா? பார்த்து பொறுமையா ரெண்டையும் எடுத்துக்கிடுவான். 12/x ப்ளஸ் 12/y சின்ன கணக்கு தான் 1. அதே மாதிரி 8/x 20/y ஈக்குவல் டு 1. த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ், இப்போ தான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அனைத்து சமன்பாட்டு தொகுப்பு ஈக்குவேஷன் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பீடாமா. இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு அர்த்தம். சரி, அதில் ஏ என்னன்னு தெரியணும், எக்ஸ் என்னன்னு தெரியணும், பி என்னன்னு தெரியணும். இதுதான் அதோட இன்வர்ஸ் மெத்தடுக்கு உள்ளது. பின்றது கான்ஸ்டன்ட், எக்ஸுன்றது 1/x 1/y, அதை மறந்துடாத. 1/x 1/y அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்றது 12 12 8 12. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். இது ரெண்டே கிராஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 12 2 24, 240 ஆடாமா, 240 மைனஸ் இது 8 12 96, 8 12 சாரி 2 16 ஆமா 96, கரெக்டு தான். செப்பரேட் பண்ண எவ்வளோடாமா வரும்? 10ல் 6 போச்சுன்னா 4ஆ பாரு. 10ல் 6 போச்சுன்னா என்னது? 4. அடுத்து வந்து 3 இருக்குமா, இங்கிட்ட இருந்து கடவாங்கன்னா என்ன வரும்? 13. 13 9 போச்சுன்னா என்ன வந்துடும்? 4ஆ? 4 1 144. அதையும் கூட்டி பாரு. 144 96 கூட்டினா 240 வருதா அப்படின்னு பார்த்துக்கோ. நாட் ஈக்குவல் டு 0, therefore A inverse is exist. கரெக்டாக பார்த்துக்கா. அப்போ நான் சொல்லிடு டக்குன்னு. ரைட்டு. அட்ஜாயிண்ட் ஏன்றது லீடிங் டேங்கில் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதுதான் ஏ. 20 மேலே போயிடும், 12 கீழே வந்துடும். 2க்கு சைன் சேஞ்சு -12 -8 இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. therefore A inverse equal to 1/determinant of A into adj 20 -12 -8 12. இப்போ therefore x is equal to A inverse B. xன்றது x 1/x 1/y மறந்துடாத.
ஏ இன்வர்ஸ் வந்து 1/144 20 - 12 - 8 12 இன்ட்டு ஏக்கு வந்து பிக்கு வந்து 1 1 சாரி 2 1 தான் 2 × 2 தானே 1 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். பொறுமையாக செஞ்சு பாரு. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 1/144. சரி, இப்படி மல்டிப்ளை பண்ணுறாமா? 1 × 20 20 - 12 அடுத்து -8 + 12. அப்போ 1/144 செப்பரேட் பண்ண என்னடா வருது? 8 இடமா? 8 மேலே கீழே என்ன வருது? 4. அடிக்க முடியுமான்னு பாரு. 8/144 4/144 இது 1/x. அப்போ நம்ம ரெசிப்ராக்கல் பண்ணால் x கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. அடிக்க முடியுமான்னு பாரு. 1 8 சார் 8. சரியா? மிச்சம் என்ன வரும்? 6 வருமா? 64. 8 8 சார் 64. அப்போ அது 18 வருது. அதே மாதிரி 1 4 சார் 4 3 4 சார் 12 3 4 சார் 12 மிச்சம் 2 இருக்கு 24. 6 4 சார் 24. அப்போ இதை ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா therefore x is equal to ரிசிப்ராக்கல் பண்ணிக்கோ 18 days. இது வந்து ஆம்பளையால் வேலை பார்த்த நாட்கள் எண்ணிக்கை. y equal to 36 days அப்படின்னு இருக்கு. ஆன்சர் கரெக்டானு மட்டும் பார்த்துக்க புக்கு இருந்தா. இதுதான் இதனுடைய அர்த்தம். ஒர்க்குன்றத 1/1 வச்சு செய்ய மறந்துடாத. 1/1 எழுதிக்கிட்டு நான் வச்சுக்கிறேன்னா அதில் மேலே வந்து ஆம்பளையால் பொம்பளையால் சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்தும் செய்யலாம், இல்லை அப்படியே 1/கூட ஃப்ராக்ஷனோட வச்சு செய்யலாம்டா. இந்த இடத்துல பெருசாக இருக்குது நம்பரு, இல்லைன்னா கணக்கில் வந்து 4 4 வச்சு செய்யலாம். இங்கனக்குள்ள மாறும் 1/3 1/4 வரும், செய்யலாம். உன் இஷ்டம் தான். ஆன்சர் கேட்டாது பார்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் சின்ன கணக்கு தான், 3 மார்க் கணக்கு தான், 5 மார்க் இல்லை.